பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? சக்கக்குரு பொடி மாசும் ஒரு ஹெல்தி ஜூஸும் பார்த்துட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி வெட்டிக்குவோம். இஞ்சி கம்மியாக போதும், இஞ்சி நிறைய போட வேண்டாம். நிறைய பிடிச்சிருந்ததுன்னா நிறைய போட்டுக்கலாம். இஞ்சி போட்டால் ரொம்ப நல்லது, போடாட்டாலும் ஓகே, செமிக்கும் இஞ்சி போட்டால். இப்படி மலையாளத்தில் சொன்னால் குனு குனா அரியணும், குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். போதும். இஞ்சி நிறைய இருந்தால் அது கடிக்க கிடைக்கும், அப்போ நல்லா இருக்காது. இஞ்சி ஆச்சா? அடுத்தது ஆனியன். இது நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் உட்காந்து உரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு சோம்பேறி, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். எனக்கு இந்த கட்டிங் ஸ்கில்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய குரு, என்னோடய ஹஸ்பண்ட். அவங்க நல்லா அழகாக வெட்டுவாங்க. நான் அதை ஆன்னு பார்த்துட்ருப்பேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் 2 கத்தி வச்சுட்டு வெட்டுவோம். அவங்க கூடயே நானும் வெட்டுவேன். அப்படி வெட்டி இப்போ நான் அவங்கள விட பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன். அப்படியும் சொல்லிக்கலாம்ல. நம்மளே புகழ்த்தணும், இல்லைன்னா யாரும் புகழ்த்த மாட்டாங்க. நல்லா தானே வெட்டுறேன் நான், இல்லை? அது வீடியோ எடுக்கிறேன்னொன்னே கண்டிப்பாக அது நல்லா வராது. இல்லாமல் இருந்தால் கண்ணை மூடிட்டு இப்படி சரசரன்னு வெட்டிடுவோம். இது வெட்டியாச்சா? இப்போது இந்த வத்தலை கை வச்சு இப்படி பிச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு வத்தல் டேஸ்ட் பிடிக்கும்னா வத்தல் போட்டுக்கலாம், இல்லை மிளகா டேஸ்ட்டு தான் பிடிக்கும் அப்படின்னா மிளகா போட்டுக்கலாம். யுவர் சாய்ஸ். இதில் ஒரு மிளகா இப்படி ஸ்லிப் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் பொடியாக வெட்டி வேணுனாலும் போட்டுக்கலாம். கூட கருவேப்பிலை மனசு போல் போடலாம். எங்கள் வீட்டில் எப்போதுமே சமையல் பண்ணும்போது நான் இப்படி எல்லாத்தையும் எடுத்து இப்படி வெட்டி வச்சு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வை, சட்டி எடுத்து போடு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் வெட்டுவாங்க. அதனால தான் எனக்கு அவங்க கூடயே இருந்து ஸ்பீடு வந்துருச்சு. அது ஸ்பீடு தன்னால் வந்தது தான், நம்ம ஸ்பீடாக செய்யணும்னு இல்லை. இதில் லெமன் வெட்டி வச்சுக்குவோம். அப்புறம் மல்லி இலை க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். அவ்வளோதான், ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது. இன்னொன்று தேங்காய் திருகுனது வேணும். இது இந்த பலாக்கொட்டை, இதை நான் அவிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கிர் பண்ணிட்டு வருவோம். ரொம்ப பொடியாக இருக்கணும்னு இல்லை, ஒரு 1-2 பீஸ் கிடந்தாலும் ஓகே தான். சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பத்தை வைப்போமா? ஃபஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சுக்குவோம். அடுத்த சட்டி, இதுவும் போன வருஷம் வாங்கினது தான், கைப்பிடி வச்ச சட்டி. இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மனசு போல் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போடுவோம். இப்போ இந்த கடுகு வெடிச்சிட்டு இது உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், அது போடுவோம். இது கூடயே இந்த மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போடுவோம். இஞ்சி, இப்போது இந்த ஆனியன் போடுவோம். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போடுவோம், அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இது இப்போ நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதில் இந்த பொடிச்சு வச்சுருக்க பலாக்கொட்டையை போடுவோம். ஜாக் ஃப்ரூட் சீடு போட்டாச்சா? இதை கிளறிட்டு இருக்கும்போதே இந்த சக்கக்குருவில் என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருக்குன்றத சொல்கிறேன். இதில் 100 கிராம் பலாக்கொட்டை இருந்ததுன்னா அதில் 6 முதல் 7 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி குட் ஃபேட் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, ஜிங்க் இருக்குது. இதில் உள்ள விட்டமின் ஏ கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, மாலைக்கண் நோய் வராமல் இருக்கும். ஜிங்க் இருக்குது, கால்சியம் இருக்குது, எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது இது. அப்புறம் இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. அதனால் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கால்சியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த் ஆகும், இம்யூனிட்டி பவர் கூடும், கேன்சர் செல் அழிக்கும். அப்புறம் அயன் நிறைய இருக்கிறதுனால அனீமிக்காக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் இதில் சால்யூபிள், இன்சால்யூபிள் ஃபைபர் 2 ஃபைபர் இருக்குது. அது சால்யூபிள் ஃபைபர் சிறுகுடலை ஹெல்த்தாக வச்சுக்கும்.
இன்சால்யூபிள் ஃபைபர் வந்து பெருங்குடலில் போய் அங்கே உள்ள நல்ல குட் பாக்டீரியாஸுக்கு அது ஃபுட்டாக மாறும். அப்படி இந்த சக்கைக்குருவுக்கு இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த பொடி மாஸ் வந்து நம்ம வாழைக்காய் வச்சு செய்வோம், இல்லைன்னா பொட்டேட்டோ வச்சு செய்வோம். இது நம்ம ஒரு வித்தியாசமாக, இது எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து என் பொண்ணு, பெரிய பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க அம்மா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா. பஞ்சுக்குட்டி தான் எனக்கு சொல்லி கொடுத்தா, இப்படி செய்யுங்கம்மா அப்படின்னு. இது கிளறிட்டோம்ல, இப்போ கொஞ்சமாக உப்பு பார்ப்போம். ஏன்னா நான் சக்கைக்குருவில் உப்பு போடலை, உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போடுவோண்ணே. சூப்பர். அப்புறம் தேங்காய் லாஸ்ட்டில் போடுங்க. தேங்காய் வந்து சூடாகுனா அதில் அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அதனால் பச்சை தேங்காய் போட்டுட்டு செஞ்சால் நம்ம உடம்புக்கு நல்லது. அது முதையே தேங்காய் போட்டு வதக்கி செஞ்சால் அது மனம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனாலும் இது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பச்சை கோகோனட் போடுமா? டைம் நான் ஒரு 10-12 தான் எடுத்திருப்பேன் சக்கைக்குரு. அதில் இவ்வளோ கிடச்சிருச்சு. லாஸ்ட்டில் இதை இப்போ இறக்க போகிறோம். இப்போது மல்லி இலை போடணும். எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் மல்லி இலை கம்மியாக தான் இருக்குது, அதனால் உள்ளது போடுறேன். உங்களுக்கு மல்லி இலை டேஸ்ட் பிடிக்கும், மல்லி இலை நிறைய இருந்ததுன்னா கூட கொஞ்சமே போடலாம். இதே நிறைய தான் இருக்குல்ல, நான் பத்தாதுன்னு நினச்சேன். போதும். இதையும் தொடச்சிக்குவோம், இல்லைன்னா ஐயோ வீடியோ பார்க்கும்போது நல்லாவே இல்லை, எனக்கே கஷ்டமாக இருக்குது. சுற்றி அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. தொடச்சி வச்சா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்டா இப்படி புகையாக கிளம்புது அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம்? இந்த மண் சட்டி வந்து நம்ம ஒரு 85% 90% குக் ஆகும்போதே ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே இருந்து குக் ஆகிரும். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணியாக உள்ளதெல்லாம் வற்றிடும். இதில் இப்போ லாஸ்ட்டில் லெமன் எங்கே இந்த இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். லெமன் இருந்தால் ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். 5-6 சொட்டு லெமன், அங்கங்கே ஒரு சின்ன புளிப்பு, டேங்கி டேஸ்ட் வரும். அது நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். லெமன் டேஸ்ட் பிடிக்காதவங்க வேண்டாம், போட வேண்டாம். அது போடாமையும் நல்லா தான் இருக்கும், போட்டால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். சூப்பரில். அப்போ இது செஞ்சு பார்ப்பீங்க தானே? நாளைக்கே உங்கள் வீட்டில் சக்கைக்குரு பொடி மாஸ் இல்லை? இந்த சக்கைக்குரு பொடி மாஸ் சாதத்து கூட தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நம்ம டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜூஸ். இதுக்கு போமோகிரானட் சீடு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திருவினாலும் போட்டுக்கலாம். எனக்கு முத்துன தேங்காய்னால அந்த சிரட்டையிலேருந்து இலகி வந்துருச்சு. இது இஞ்சி, ஒரு குட்டி பீஸ் இஞ்சி. உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியும் தேங்காயும் மிக்சியில் ஒரு அடி அடிப்போம். தேங்காய் திருவினதாக இருந்தால் சும்மாவே போட்டுக்கலாம். தேங்காய் பொடிஞ்சிருச்சு. இப்போது தேவைக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் தான் ஜூஸ் உண்டாக்க போகிறேன், அதனால் தேவைக்கு இது போட்டுக்குவோம். ஒரு கப்பு இருக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கும். ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் வேணால் தண்ணி ஊற்றிக்கும். இப்போ இதில் ஊற்றி அரைச்சிக்குவோம். இதில் தேங்காய் கூட போனாலும் நல்லது தான், இல்லை இந்த மாதுளம்பழம் கூட போட்டாலும் நல்லது தான். ரெண்டுமே ஈக்குவலி குட். அதனால் தேங்காய் கூடி போனால் வெள்ளையாக இருக்கும், மாதுளம்பழம் கூடி போனால் கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டுமே டேஸ்ட் அபாரம். இதை நான் இன்னொரு தடவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிக்க போகிறேன். பெரிய அரிப்பாக இருந்ததுன்னா எல்லாம் உள்ளே போயிடும், அது ஒரு மாதிரி துருன்னு இருக்கும். அதனால தான் சின்ன அரிப்பு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆஸ் வி நோ, போமோகிரானட் வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். அது கூட இந்த கோகோனட் சேரும்போது அதில் உள்ள ஹெல்தி ஃபேட்ஸு நமக்கு ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. தேங்காய் பச்சையாக பால் எடுத்து டெய்லி சாப்பிடணும். தேங்காய் பாலில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிறந்த குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டிக்கெலாம் உயிர் இழுக்கும் தெரியுமா? அப்போது பால் ஊற்றுவாங்கல்ல, அது தேங்காய் பால் ஊற்றுவாங்க. ஏன்னா தேங்காய் பால் வந்து அவ்வளோ நல்லது. சாமிக்கு நம்ம கொடுக்குறது, நம்ம சாமிக்கு வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டு தான் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். தேங்காய் பழம் அதெல்லாம் சாமிக்கு வச்சு படைக்கிறது எதுக்குன்னா அதெல்லாம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஃபுட்டு. பழமும் அதே மாதிரி தான், பிறந்த பிள்ளையிலேருந்தே கொடுப்போம். ஆச்சா? இப்போது
இது வந்து ஜூஸு இப்படியே வேணால் குடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா ஹெல்தி வெர்ஷன் இந்த ஹனி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஹனி சேர்த்துக்கலாம். இல்லாமையே இது ஸ்வீட் இருக்கும், அதே போதும். வாவ், சூப்பர் டேஸ்ட். கிளாஸ் இருக்குல்ல, அது சும்மா அப்படியே ஊற்றி குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் லைட்டாக கொஞ்சம் லெமன் அப்படி தேய்க்கணும். லெமன் தேய்ச்சா இந்த இடம் ஈரமாக. இப்போது நான் வந்து கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, நான் மாங்காய் வெட்டி சாப்பிட்றதுக்காக எப்போதுமே எங்கள் வீட்டு டேபிளில் இருக்கும். இதில் கொஞ்சம் கூட மிளகா பொடி வேணாலும் போட்டுக்கலாம். இதில் கிளாஸ் டம்ளரை இப்படி எல்லா இடம் படுற மாதிரி இப்படி பண்ணால் ஆயிடுச்சா? சூப்பர் ஆயிடுச்சுல்ல. இதில் உள்ள உப்பு காரம் அதில் பட்டாலும் ஒன்றும் இல்லை, அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவைக்கு ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்கலாம். இதில் புதினா வேணாலும் போட்டுக்கலாம். இனி வர்ற ஜூஸுகளில் ஃபுல்லாக புதினா இருக்கும், அதனால தான் நான் இது கொஞ்சம் ப்ளைனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். இதை நல்ல தேன் அடியில் போய் நிற்கும், அதனால் தேனை நல்லா கலக்கி விட்டுக்கணும். சூப்பர் கூலிங் ஜூஸ் ரெடி. செஞ்சு பார்ப்பீங்க தானே? இது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. வீடியோ பார்த்தீங்களா? உங்கள் ஊர்லெல்லாம் ஹீட் எப்படி இருக்குது? பயங்கர ஹீட் இல்லை? அப்படியே ஓவனுக்குள்ளே உட்காந்த மாதிரி இருக்குது. இந்த ஜூஸ் இருக்குல்ல, உக்கரன் ஜூஸு, நல்ல ஜூஸ். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது, டேஸ்ட் வைஸ் ஆல்சோ ரொம்ப 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 நல்லது. நல்ல டேஸ்ட்டு. அதில் அந்த ஒரு பீஸ் இஞ்சி போட்டதுக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். எந்த ஜூஸ் நீங்கள் போட்டாலும் அதில் ஒரு பீஸ் தேங்காய் போட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நான் கேரண்டி. செஞ்சு பார்ப்பீங்க தானே? அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.